ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தியா பாப்பாவோட பர்த்டே வந்து ப்ரிப்பரேஷன், அதாவது முன்னாடியே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கினது, ஆன்லைனில் வாங்கினது, பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கினது, டி நகரில் வாங்கினது, இப்படி எல்லாமே இதெல்லாம் ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதோட லிங்க் கொடுக்குறேங்க. ஐ பட்டன்லேயும் நான் அதோட லிங்க் முடிஞ்சால் இது பண்ணி வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாப்பா பிறந்ததுலேருந்தே மந்த்லி மே 1 அவங்க பிறந்தாங்க. ஸோ அப்போல்லாம் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அப்போ. அந்த ஃபோட்டோலாம் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ பேனர் வந்து ரெடி பண்ணுறேங்க. 0 to 11 மந்த், அதாவது 0 to 12 மந்த், 1 to 12 மந்த், ஓகேவா? ஃபோட்டோ பேனர் வந்து இப்படி நானே ரெடி பண்ணேன். இது இப்படி தாங்க இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த பேனரும் இந்த மாதிரி கட்டி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பர்த்டேக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேங்க. இது இப்படி தான் இருந்துச்சு. பேக் சைடு வந்து நம்ம போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ட்டில் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பேக் ஒன்று பண்ணிக்கிட்டேன். இது வந்து பர்த்டேக்கு முந்தின நாள் காலையிலேருந்து ஆரம்பித்தோங்க இந்த வேலையை. இது நான் மட்டும் பண்ணலை, கூட சேர்ந்து என்னோட 2 தம்பிங்களும் பண்ணாங்க, சந்தோஷ், டில்லின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த வீடியோவும் நான் பேப்பர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா பர்த்டே முந்தின நாள் நாங்கள் வந்துட்டு என்ன நினச்சிட்டோம்னா, பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக ஒரு மரம் நடணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே பாப்பா பர்த்டேக்கு முந்தின மாதமே போயிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் போயிட்டு கேட்டுட்டோம். அப்போ அங்கே ஐயர் என்ன சொன்னார்னா, மரம்லாம் வேண்டாமா, ஆல்ரெடி நிறைய மரம் இருக்குது, நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பூச்செடிங்களா பார்த்து நட்டு வச்சிருங்கம்மா, சாமிக்கு அந்த சின்ன சின்னதாகவும் இருக்கும், இடமும் அடைச்சிக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார்டனில் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டோம். மல்லி, அரளி, அதுக்கப்புறம் ரோஸ், இந்த மாதிரி சாமிக்கு தேவையானது, துளசி செடி, இதெல்லாமே ஒரு 5 வகையான செடி வாங்கி நம்ம கையால் பாப்பாவை தொட்டு நட்டுடலான்னு நினச்சோம். ஆனால் அப்போ பாருங்கள், லாக்டவுன் போட்டுட்டாங்க. அந்த மே 1 டைம்லலாம் கோவில்லாம் ஓப்பன் கிடையாது. ஏப்ரல் மந்த் பாதியிலேருந்தே கோவில் ஓப்பன் கிடையாது. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்டனும் ஓப்பன் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச கார்டன்றதுனால அங்கே போயிட்டு ஒரே ஒரு செடி மட்டும், அவங்க கேட்டை கூட ஓப்பன் பண்ணல, அவங்களா பார்த்து இந்த ஒரு ரோஸ் செடி கொடுத்தாங்க. சரி, அது பாப்பா ஞாபகமாக இருக்கட்டும்ன்ட்டு பாப்பாவோட கையை தொட வச்சு இந்த மாதிரி நட்டு வச்சுட்டோங்க அந்த ரோஸ் செடியை. இது பர்த்டே மார்னிங் நட்டது இந்த செடி. அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தின நாள் நைட்டு இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பேக்லாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி லெட்டர்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டேங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வித் லவ் தியா ஸ்ரீயா அந்த மாதிரி ஒட்டிட்டேன். நடுவில் வந்துட்டு ஃபோம் ஷீட்டில் ஹார்ட் ஷேப்பில் வெட்டி ஒட்டி வச்சுட்டேன். இதுவும் ரொம்ப நல்லா சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொன்று, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் உங்களோட லைக்காக இருந்தாலும் சரி, டிஸ்லைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஃபீட்பேக் எதுவுமே இல்லை, லைக்கும் இல்லை, டிஸ்லைக்கும் இல்லை. ஸோ அதுக்காக தான். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாப்பா வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றின ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எழுதி அவங்க அப்பா கூட இருக்க ஃபோட்டோ ஒட்டியிருக்கோங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி உண்டியல், இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பவுச்சில் பென்சில் அதெல்லாம் வாங்கினதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். கேக் போடணும், அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ்லாம் போடணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்துட்டு இந்த பெயிண்டிங் பண்ணுற செட்டு ஒன்று கேட்டு வச்சுருந்தேன். ஆனால் கடை இல்லாததுனால அது எல்லாமே அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. சரி, இந்த ஒரு சாக்லேட் கவர் தான் கிடச்சிது. ஸோ அதில் ஒரு 4 சாக்லேட் போட்டு அப்படியே போட்டு கொடுத்துட்டோம். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பேக்கில் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் தம்பி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. அதாவது நாங்கள் பர்த்டே பண்ணுறது என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டோம். எத்தனை பேர் வருவாங்க, யார் வரமாட்டாங்க, வருவாங்க, அப்படி எதுவுமே தெரியல. ஏன்னா அப்போ வந்துட்டு யாரும் வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்தாங்கங்க, எதிர்பார்க்காதவங்கலாம் கூட வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரிட்டன் கிஃப்ட் பேக் ரெடி பண்ணோம். அதுக்கு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா, அதுக்கே மணி வந்துட்டு ஒரு 12 போல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பலூன் எல்லாத்தையுமே ஊதிட்டு பலூன் வந்துட்டு ஆர்ச் பண்ணிகிட்ருக்கேங்க நான். தம்பிங்க வந்துட்டு ஏர் பம்ப் வச்சு 2 பேரும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலரில் பலூன் எடுத்திருக்கோம். பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன ட்ரெஸ் போட போகிறோமோ அதுக்கேற்றா போல்.
ஸோ அவங்க ஊதி ஊதி குடுக்கறது. ஒரு பக்கம் தங்கச்சி ஒருத்தவி இருக்கா கவிதான்னு சொல்லிட்டு, அவ ஊதி குடுத்துட்டுருக்கா. தம்பிங்க வந்து ஏர் பம்ப் வச்சு அடிச்சு குடுத்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கோம். இந்த 2 பார்த்தீங்கன்னாக்கா, பில்லர் மாதிரி அ வாசல் கிட்டக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணதுங்க. அ நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து இது வந்துட்டு ஒரு காலையில டைம்லயே இத நாங்க ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு மேல வந்துட்டு 2 மிக்கி மவுஸ் வச்சுட்டு, அழகா 2 பக்கமும் பில்லர் மாரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா அது பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில ஊதுற பலூன் இருக்குல்லங்க, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெடியல. நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா, இந்த ஏர் பம்ப் வச்சு ஊதுன பலூன்லாம் வந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருங்க ஆரம்பிச்சுடுச்சு. கொஞ்ச நேரத்தில வெடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த மாரிலாம் ப்ராப்ளம் வந்தது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஆர்ச் பண்றதெல்லாம். இது எல்லாமே அ தெரிஞ்சு பண்ணல. நான் ஆல்ரெடி YouTubeல வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பார்த்து தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அத பார்த்து கத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி தைரியமா பண்றேன். எல்லாருமே கேட்டாங்க ரிலேஷன் எல்லாமே. "பண்ணிடுவியா? பண்ணிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல பண்ணிரலாம்" அப்படின்னு சொன்னேன். ஆனா, அந்த பலூன்லாம் சுருங்கி ஒரு ஒரு பலூன் வெடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருந்தது. என்ன இந்த மாதிரி ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டு கண்டுபிடிச்சோம். வாயில ஊதுற பலூன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெடிக்கல அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஊதுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாயிலேயே ஊதி அதுக்கப்புறம் தாங்க இதெல்லாம் கட்டுனோம். மேபி அது வந்து நாங்க சைஸ் வந்து ஒரே அளவா வைக்காததா கூட இருக்கலாம். ஒரு அளவுல வச்சதா கூட இருக்கலாம். அந்த பலூன்லாம் வெடிச்சதுக்கு காரணம். அதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்ட்டா எல்லாமே ஒரே அளவு வரா மாதிரியே பார்த்து பார்த்து பண்ணிட்டோம். ஸோ ஆர்ச்சும் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோங்க. பண்ணும்போது நெறைய கேப் இருந்தா மாதிரி இருந்தது. கொஞ்சம் இதுவா இருந்தது. ஆனா, அத வந்துட்டு நம்ம ஆர்ச் மாதிரி வைப்போம் இல்லைங்களா? அப்ப வந்துட்டு அவ்ளோ டிஃபரெண்ட் தெரியலங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்க பண்ண மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ பலூன் ஆர்ச் பண்றதும் ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு எல்லாமே வெளிய நெறைய சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி YouTubeலாம் வந்துட்டு நெறைய வீடியோஸ் போட்டுருக்காங்கங்க. பலூன் ஆர்ச் எப்படி பண்றது? அப்புறம் டெக்கரேஷன் பலூன் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? இப்படி நெறைய போட்டுருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. இந்த வேலைலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் வந்துட்டு தொங்க விடணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பலூன் அதெல்லாம். அ அந்த பலூனெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு தம்பி உட்காந்து ஊதிக்கிட்டு இருந்தாங்க. ஊதி ஊதி அத வந்துட்டு முடிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் நாங்க கஷ்டப்பட்டு இந்த பலூனெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இதுலயே பாருங்க கொஞ்சம் சின்னதாயிடுச்சு பாருங்க இந்த ப்ளூ கலர் பலூனு. அந்த மாரி சின்னதாயி வெடிச்சிடுறது அந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஒரு பக்கம் நாங்க ஊதி ஊதி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருப்போம். அப்புறம் குடுகுடுன்னு வந்து தியா பாப்பா வந்து ஏதாவது ஒண்ண உடைச்சிடுறது, ஏதாவது ஒண்ணு அப்படியே அப்படியே புடுங்கி பிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, ஏதோ நெறைய அப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ! எதுக்காக வெளியலாம் குடுத்துடுறாங்க. நம்ம பாட்டு ஜம்முன்னு கிளம்பி போலாம். எந்த இதுவும் இருக்காது. ஆனா இது வேலையும் அதிகம். நமக்கு டென்ஷனாவும் முடிச்சுருவோமா, முடிச்சுருவோமா? இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பர்த்டே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா போணும் எல்லாரும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4:30 டூ 6:30 அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த பலூன் எல்லாமே நாங்க ஒரு 3:00 3:30 வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு, டெக்கரேஷன் வேலையே நடந்துட்டு இருந்தது. நல்ல வேளை அன்னைக்கு சீக்கிரம் வைங்க, நாங்கலாம் சீக்கிரம் வந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் வந்தாங்க. 6 மணி 6:30க்கு மேல தான் வந்தாங்க. ஸோ, இந்த மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா தான் இருந்தது. எப்படி சொல்றது? எல்லாம் கலந்த நாளா இருந்தது அது. கோவம், திடீர்னு ஹாப்பி, திடீர்னு ஏதாவது ஒரு காமெடி இந்த மாதிரி போச்சு. ஏன்னா நமக்கு வந்து இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படி நெறைய பிளான் இருக்கும்போது, நெறைய டென்ஷனும் இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன். வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அங்கங்க பலூனு, டெக்கரேஷன் பண்ற அந்த ரோப்பு அந்த மாதிரி சிதறி கிடந்தது. வீடு ஃபுல்லாவே அன்னைக்கு. அதெல்லாம் எப்படி கிளீன் பண்ண போறோம்? எப்படி ரெடி பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உண்மையா பதட்டம் இருந்ததுங்க. ஏன்னா, ஆளுங்க கிடையாது. 2 தம்பி, என்னோட சிஸ்டரு, நானு. நாங்க 4 பேர் தான். தியாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சொல்றது, ஃபோட்டோக்கார அண்ணனுக்கு சொல்றது, இப்படி வெளிய சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி வொர்க்ல இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் டோருங்க இது. இதுலருந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு செவுரே கிடைக்காது. டெக்கரேஷன் பண்றதுக்கு நமக்கு செவுரே இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்புக்கு கீழ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அதுதான். இந்த டிவி மாட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு செவுருன்னு பார்த்தீங்கன்னா. அப்ப நம்ம எங்க வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம்? ஸோ அதுல நெறைய பிரச்சனை இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா வந்துட்டு ஜன்னல் தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி 4 ஜன்னல் இருக்குங்க. எல்லாமே ரொம்ப ஹைட்டு. கிட்டத்தட்ட எங்கள விட இந்த ஜன்னல்லாம் ரொம்ப ஹைட்டு. ஏன்னா, கிரவுண்ட் ஃப்ளோருன்றதுனால வெளிச்சம், காத்தெல்லாம் வரணுன்றதுக்காக இப்படி வச்சிருக்காங்க போல. ஸோ செவுரே கிடையாதுங்க. இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? உள்ள பெட்ரூம்க்கு போற கேப். இந்த இடத்துல தான் பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும். ஸோ ஸ்க்ரீன் மாதிரி போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் சாதாரண ஸ்க்ரீன் தாங்க நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா, பேக்ட்ராப் அதாவது
பேக் சைடில் ஒட்டுறதெல்லாம் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக சொன்னாங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தேடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது நல்ல லென்த்தான இதுங்க. ரொம்ப நல்ல எப்படி சொல்கிறது, இந்த ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா 5க்கு 7. ஆனா அத விட இது நமக்கு அந்த ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்தது. அந்த அந்த அளவுக்கு அது ரொம்ப பெருசா வச்சிருந்தாங்க அத. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, எமர்ஜென்சிக்கு அந்த பழைய டியூப் லைட்லாம் இருக்குல்லங்க, அதுக்கு பட்டி மாதிரி ஒண்ணு அந்த டியூப் லைட்ட செட் பண்றதுக்கு வைப்பாங்கல்ல, அத வந்துட்டு ஆணி போட்டு அடிச்சுட்டு, மாப் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக் இது 2த்தையுமே ஒண்ணா வச்சு, ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டிட்டேன் நானு. ஒட்டி அத தான் அந்த இடத்துல வச்சு, அதில ஸ்க்ரீன் மாட்டி வச்சிருக்கேங்க. ஆனா பார்த்தா தெரியல, ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஜூமின் ஆப்ல வாங்குனது தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ பலூன்ல தொங்க விடுறதுக்காக எடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அடுத்து தியாமாவோட காஸ்டியூம். இதுதான் அவங்களோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ரொம்ப தேடி தேடி வாங்குன ட்ரெஸ்ஸு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா வாங்குனது. ரொம்ப இது ரேட் கம்மி. அ இதுவும் அவங்களோட பர்த்டே ட்ரெஸ் தான். ஸோ இதுதான் இந்த 3 கலர் தான். அப்புறம் கேக்குங்க கண்டிப்பா சொல்லியே ஆவணும். திருவான்மியூர்ல பண்றாங்க. டெரப் 6ன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த மாதிரி கூகுள்ல இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி எனக்கு வேணும்னு அனுப்பிச்சு வச்சிருந்தேங்க. அவங்க ரொம்ப பொறுமையா எப்படி வேணும், என்ன கலர்ல வேணும், நான் சொன்னது எல்லாத்துக்குமே பண்ணிரலான்ட்டு ரொம்ப சூப்பரா மெனக்கெட்டு ரொம்பவே சூப்பராவும் பண்ணி குடுத்தாங்கங்க. கரெக்ட் டைம்க்கு குடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தியா பாப்பாவோட பர்த்டே என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த டெக்கரேஷன் ஃபைனலா எப்படி இருந்ததுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.